ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் பற்றி எரிந்து விழுந்த தென்னை மரம். ஆசிரியர் தஞ்சை பிரகாஷ். குரல் வெண்பா. ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி. இரவு மணி 3 இருக்கும்போது லோச்சனாவுக்கு தன்னை அறியாமல் விழிப்பு வந்துவிட்டது. நிச்சயமாக அப்பொழுது 3 மணிதான் என்று அவளால் அடித்துச் சொல்ல முடியும். கடந்த 10 நாளாக இந்த 3 மணி அவளை துரத்திக் கொண்டே இருக்கிறது. இரவு வெகு நேரமாகியும் அந்த தீவில் அவன் வராத கஷ்டம் கூட அவளுக்கு பெரியதாக தோன்றவில்லை. இந்த 3 மணி விழிப்பு தினமும் நேருகிறதே, அதுதான் தாங்க முடியவில்லை. இந்த கிராமத்தில் அவளை கொண்டு வந்து விட்டுவிட்டு அவன் போனது கூட ஏதோ கனவில் நேர்ந்தது போல் இருக்கிறதே, தவிர நடந்ததாக தோன்றவில்லை. கண்ணு கெட்டிய தூரம் வரை மூங்கில் குத்துக்கள், புளிய மரங்கள், இருபுறமும் வழிந்தோடும் காவிரி. இந்த கிராமத்தை அவன் ஏன் தேர்ந்தெடுத்தான்? இந்த 3 மணிக்கு விழித்துக்கொண்டு எப்பொழுது விடியும் என்று கொட்ட கொட்ட விழித்திருக்கத்தானா? தினமும் அவன் வருவான் என்று எதிர்பார்ப்பதில் நாள் முழுவதும் கழிந்து விடுகிறது. இரவு 1 மணி வரை வழிமேல் விழி வைப்பது அடர்ந்த தூக்கத்திற்கு காரணமாகி விடுகிறது. ஆனாலும் கத்தியால் குத்தி எழுப்பியது போல விடியற்காலை 3 மணி அளவில் அவன் விசாரங்களுக்காகவே திறந்து கொள்கிறது. ஆற்றை பார்த்துக் கொண்டே இருப்பதில் சலிக்கிறதே இல்லை. அவன் வருவானா என்று எதிர்பார்ப்பதைத் தவிர வேறு வேலை எதுவும் இல்லை. இந்த ஆற்றுக்கும் இந்த நீருக்கும் வேறு வேலையே இல்லை என்பது போல. லோச்சனாவுக்கு அவனை 8 வயதிலிருந்தே பழக்கம். 8 வயதிலேயே தெரியும், இவனைத்தான் கட்டிக்கொள்ளப் போகிறோம். கல்யாணம் தள்ளிக்கொண்டே போனது. யாரும் கவலைப்படவில்லை. கவலைப்பட என்ன இருக்கிறது? அவன் அவளை விரும்பி தேடி தேடி அவளை சுற்றி வந்தபோது யாராவது தடுத்தார்களா? அப்பா, அம்மா, மாமா, மாமி யாராவது தப்பு என்று சொன்னார்களா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேயே அவன் கன்னத்தை பிடித்து நிமிண்டுவான். வாத்தியார்கள் கூட தடுத்ததில்லை. தெருவுக்கே தெரியும், இது 2ம் தான் இது ஆகப்போகிறது என்று ஊருக்கு தெரியும். லோச்சனா யார் என்று உலகத்துக்கே தெரியும். அவன் எப்படி என்று. எல்லாமே மங்களகரமாய் எப்போதும் போலத்தான் நடந்தது. கல்லூரியில் படிக்கும்போது கூட தஞ்சாவூருக்கு ரெட்டை மாட்டு வண்டியில் மோளை மாடுகள் குதிரைகளாய் பாய, அவள் கல்லூரி கேட்டை தாண்டும் போது ராகவன் என்று மாணவர்கள் அவளுக்காகவே போடுகிற கூச்சல் வண்டிக்குள் அலையடிக்கும். பித்தளை கொப்பிகள் மினுங்க ரதம் போல் அவள் வண்டி வரும்போது காலேஜு ஓரமாக கார் பார்க்கிங் செட்டில் நிற்கும். ராகவனின் நீல நிற அம்பாசிடர் அவளை பார்த்து விழிக்கும். அவளுக்கு எத்தனை சுகமான நாட்கள் அது. எதையும் அவள் விரும்பியதே இல்லை. காரணம், அவளுக்கு எதுவும் வேண்டாம். அதனாலேயே அவள் எதையும் யாரிடமும் கேட்டதே இல்லை. ராணிக்கு யார் எதை தர முடியும்? அவள் எதை விரும்ப வேண்டும்? லோச்சனாவுக்கு என்ன இல்லை? அவளை பார்த்து பெருமூச்சு விடத்தான். சுற்றிலும் பெண்கள் அடேயப்பா என்று கண்களை அகல விரித்து வாய்மூடி கொள்வதைத்தான் அவள் பார்த்திருக்கிறாள். லோச்சனாவுக்கு ஆரம்பத்தில் இது புரியாது. ஏன் இப்படி எல்லாரும் தன்னை கண்டு ஆச்சரியப்பட்டு காலில் விழுந்தும் விழாத குறையாக வணங்கி புரண்டு விழுகிறார்கள் என்பதும் லோச்சனாவுக்கு புரிவதே இல்லை. வெள்ளைத்தோலும் சிவப்பு சர்மமும் மஞ்சள் கூடிக் கிடந்த பால் போன்ற நிறமும் உடலின் மேடு பள்ளங்கள் துல்லியமாய் தெரியும். பட்டுப்புடவையின் சலசலப்பும் மெல்லிய மிருதுவான மனம் வீசும் பூக்களும் மிதமான சுடர் வீசும் வைர நகைகளும் கடல் போன்ற அவளது விழிகளும் யாரையும் அயர வைப்பது அவளுக்கு பழக்கமாகி சிரித்துப் போன விஷயம். காவிரி ஆற்றில் கொள்ளிடத்திற்கு மேற்கே வெகு தூரத்தில் ஒரு கண் திறந்தது போல ஒரு பசுமையான தீவு கிராமம்தான் இப்போது அவளுக்கு உறவு. அந்த கிராமம் அஞ்சினி கிராமத்திலிருந்து பார்த்தால் இருபுறமும் கடல் போல் வழிவது புரியுது. அந்த காவிரி அவளை பார்த்து ஆசைப்படாது, கல்யாணம் செய்து கொள்ளாது, காலில் புரண்டு நக்காது, நகைப்பூட்டி கேட்காது, அலனை போல விட்டுவிட்டு போய்விடாது. போனாலும் வராது, வந்தாலும் போனது போல் இருக்காது. அவளும் இவற்றையெல்லாம் ஒத்துக்கொண்டுதானே இங்கு வந்தாள். இருபுறமும் மணல் மேடுகள், மணல் மேடுகளில் அவனை நோக்கியே பார்த்துக் கொண்டிருக்கும் பெரிய பெரிய புளிய மரங்கள். திரும்பி பார்த்தால் தூரத்தில் புள்ளியாக தெரியும் அஞ்சினி கிராமம். புள்ளி புள்ளியாக தெரியும் நெட்லிங்க மரங்கள். இரவில் கோடிக்கணக்கில் கோடி கோடியாய் ஒளி கொட்டும் மின்மினி பூச்சிகள். அவளைத் தவிர அந்த காவிரி தீவில் வேறு யாருமே இல்லையோ என்று எண்ண வைக்கும். அவள் காலையிலிருந்து என்னதான் செய்கிறாள்? என்னதான் செய்ய வேண்டும்? அந்த சின்னஞ்சிறு வீடு சுற்றிலும் பசுமையாக கிழுவை வேலி, வேலியில் படர்ந்து கிடக்கும் தூதுவளை கொடிகள், அவைகளை பின்னிக் கொண்டு கோவை கொடிகள், ஒரு பசுமையான சுவரையே உருவாக்கியிருந்த கொடி ரோஜா என்று அவளது உழைப்பை வாங்கிக் கொண்டு சுற்றிலும் தோட்டம் மண்டி கிடந்தது. கொடிகள் காய்களை தொங்கவிட்டிருந்தன. மாமரங்களில் மாங்கனிகள் மரத்திலேயே பழுத்து கனத்தன. வேர்பலா சட்டி சட்டியாய் மலைமலையாய் காய்த்து கிடந்தன. அந்த வீட்டிற்கு அவளே வெள்ளையடித்தாள். திருவையாற்று சந்தையில் வாங்கி வந்த இதமான டிஸ்டம்பர் கலர்களில் அவளே அந்த வீட்டுச் சுவர்களுக்கு வண்ணம் தீட்டினாள். ஆற்றை பார்த்துக் கொண்டிருக்கும் ஜன்னல்களுக்கெல்லாம் அவளே வர்ணங்கள் பூசினாள். துணைக்கு கூட அவள் யாரையும் கூப்பிட்டுக் கொள்ளவில்லை. ஒரு முறை அவன் வந்தான். இன்னும் எவ்வளவு நாள் தான் இஞ்சேயே இருக்கணும் என்று கேட்டாள் லோச்சனா.
அவன் ஒன்றுமே சொல்லாமல் சிரித்தான். பிறகு, உன்னை பார்த்தா எல்லாருக்கும் பயமா இருக்கு, எல்லாரும் வாண்டாம் வாண்டாங்கிறாங்க. இப்படியே 3 வருஷம் ஆகி போச்சு. எனக்கு தெரியாது லோச்சனா, நீ வேற பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடம்பெல்லாம் வர்ணத்தை மாறி மாறி பூசிக்கிறே. உங்க அம்மாவே சொல்றா. அவளுக்கு குணமாயிட்டதா இல்லையா? நீ எப்படிடா தெரியும்? உடம்பு, கை, காலு, முகம் எல்லாம் தாமரை பூவாவும் இலையாவும் காயாவும் இப்படி வரைஞ்சு வச்சுக்குமா ஒரு பொண்ணு அப்படிங்கிறா. நீ என்னடி அண்ணா, அவ சொல்ற மாதிரி இருக்கவும் மாட்டேங்கிறே. உனக்கு பிடிச்சிருந்தது போயிடுத்துன்னு எல்லாரும் நம்பினோம். அதுக்கு நான் சொல்றபடியாவது நீ கேட்கணும். இந்த படம் வரைகிற சனியனை விட்டொழின்னு 1000 தடவை சொல்லியாச்சு. அஞ்சினியில குடியான தெருவிலிருந்து அக்ரஹாரம் வரைக்கும் எல்லாரும் உனக்கு பைத்தியம்ங்கிறா. யாராவது இப்படி ஊருக்கு வெளியே மூங்கித்தோப்புக்குள்ள சுடுகாட்டுக்கு பக்கத்துல தனியா போய் ஒரு பொண்ணு தானே வீடு கட்டிட்டு இருப்பாளோ அப்படின்னு பேசாதவளே இல்ல. எல்லாரும் என்னதான் பேசுறா. நீயாதான் லெப்ரசி ஆஸ்பத்திரியில இருந்து வந்து 5 வருஷமா இதே மாதிரி தான் இருக்கே. உனக்கு எல்லாரும் மாதிரியும் இருக்கணும்னு ஆசையே கிடையாதுன்னு நல்லாவே தெரியும். ஏதோ பெரிய தியாகின்னு உனக்கு நினைப்பு. என்னையானும் நினைச்சு பாக்கிறியா? நீ உன் குழந்தைய என்னைக்கானும் பார்க்கணும்னு என்கிட்ட கேட்டிருக்கியா? நானா அழைச்சிட்டு வந்தா கூட யாரோ அந்நிய பெண்ண பார்க்கிற மாதிரி பாக்குற என்றெல்லாம் ராகவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனான். அவன் பேச்சு கூட அவளுக்கு கசந்தது. அவன் முகத்தை பார்த்து காரி துப்பினால் என்ன என்று கூட தோன்றியது. 8 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததைப் போலத்தான் இப்பமும் ராஜா மாதிரி இருக்கிறான். ராகவன் கை நிறைய சம்பாதிக்கிறான், ஜாக்கிரதையாய் சேமிக்கிறான், ஊர் மெச்ச உலகம் மெச்ச குழந்தை வளர்க்கிறான். குழந்தை அவள் பெற்றெடுத்த குழந்தையா? அது பிறந்ததுமே அவளுக்கு தோலெல்லாம் ஒரு நமைச்சலை உருவாக்கியது. அந்த குழந்தைதான். அந்த அரிப்பு அவளை தொட்ட போதே அவளுக்கு இருந்ததுதான். குழந்தை காய்ச்சல் அனல் பறந்த போது டாக்டர்கள் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். முதல் நாளிலேயே அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் அரிப்பும் நமைச்சலும் உடம்பெல்லாம் பூரித்து விட்டது. சிவப்பு சிவப்பாய் தடிப்புகள் உடலெங்கும் பூரி இருந்தது. கோடு கோடாக வெட்டி விழுந்தது போல் தடிப்புகள், சினைப்புகள். தஞ்சை, மதராஸ், டெல்லி எல்லா டாக்டர்களும் மதர் அலர்ஜி என்றார்கள். அது தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே முதல் திரையாக விழுந்தது. அவளுக்கு மதர் அலர்ஜி என்று கேள்விப்பட்ட போது எல்லோரும் வியப்பால் ஆச்சரியப்பட்டு போனார்கள். குழந்தைக்கு பேர் என்ன வைக்குதுன்னு கேட்டப்போ அவ சொன்னா, மைத்ரேயி. ஆனால் பேர் யாருக்கும் பிடிக்கல. அவ எல்லாரும் சுசீலான்னு கூப்பிட்டா. ராகவன் மகாலட்சுமின்னு கூப்பிட்டான். ஸ்கூல்ல அவளுக்கு பேர் அஞ்சனா. எப்பவும் அம்மா கிட்ட வரமாட்டா. வரக்கூடாது. அம்மாவுக்கு உடம்பெல்லாம் தடிச்சு தடிச்சு போயிடும், புள்ளி புள்ளியா சினைப்பு தட்டிடும். ஆனாலும் குழந்தை அம்மான்னு கத்திண்டே ஓடி வந்து கட்டிக்காதோ. மைத்ரேன்னு வாய் நிறைய கூப்பிடணுமான்னு லோச்சனாவுக்கு முன்னெல்லாம் தவிக்கும். தப்பி தவறி மேல பட்டுட்டா, என்ன தொடாடியுமா எனக்கு மதர் அலர்ஜி, அப்புறம் செருமி செருமிண்டு மூச்சு வாங்கும் அப்படின்னு சொல்லும். குழந்தை ராகவன் என்ன ப்ராடக்ட்னு லோச்சனாவுக்கு எப்பவும் தெரிஞ்சதே இல்ல. எப்ப பார்த்தாலும் கட்டில்ல போட்டு படுக்க வச்சு வியாதி வியாதின்னு மூளையில உக்காத்தி வச்சப்போதான் ராணிக்கு தான் ராணி இல்லைன்னு புரிஞ்சுது. பால் முத்துமாரெல்லாம் கனத்து பாலையெல்லாம் கொல்லைப்புறத்து மாட்டுக் கொட்டகையில் இடிந்த சுவர் செங்கலில் பிழிந்து விடும் போதெல்லாம் நெஞ்சுக்குள்ளிருந்து பயம் வெளியே போய்க் கொண்டிருந்தது. மல்லிகை பூவை வாங்கி வைத்து கட்டி பாலை முறித்த போது அவளுக்கு உயிரே போனது போல் ஆயிற்று. கொல்லைப்புறத்து இடிந்த சுவர் செங்கல்லை பார்க்கும் போதெல்லாம் அது கதறுவது கேட்டது. லோச்சனாவுக்கு மிச்சமிருந்தது வெட்கம் ஒன்றுதான். ராகவன் ஒரு நாள் கேட்டான், உனக்கு எதுக்கடி குழந்தை? பேச முடியவில்லை அவளால். எப்போதும் சுவற்றோரமாக திரும்பி படுத்து கிடப்பாள். எவ்வளவு நேரம் தூங்க முடியும்? யாரும் அவளை வேலை செய்ய விடுவதில்லை. சுவற்றை நகத்தால் கீறி சுவற்றுக் காரையை உதிர்த்துக் கொண்டிருந்தாள் லோச்சனா. காரை உதிர்ந்த இடம் ராகவனை பயமுறுத்தியது. என்னடி இது? செவுத்துல 2 கண்ணு வரைஞ்சு வச்சிருக்கிறே, எப்படி முழிக்குதுன்னு பாரேன் என்றான். அப்போதுதான் லோச்சனம்தான் பண்ணிக் கொண்டிருந்த வேலை என்னவென்று பார்த்தாள். உண்மைதான். சுவற்றிலிருந்து 2 காளியின் கண்கள் அவளையே நோக்கி இமைச்சுடர் இரத்தம் சிந்த மூடி மூடி விழித்தன. அவளா இதை சுவற்றில் கீறினாள். ஆச்சரியம் வர்ணங்கள் யார் பூசியது? அந்த 2 விழிகளும் கண்ணீரில் நனைந்திருந்தன. இப்போது அந்த விழிகள் அவளையே பார்த்து மூடி மூடி விழித்தன. அந்த கண்களுக்குள் அந்த உயிர் லோச்சனத்துக்கு வியப்பாய் இருந்தது. அன்றைக்குத்தான் லோச்சனத்துக்கு உயிர் வந்தது. படுக்கையை விட்டு எழுந்து கொண்டாள். உடலெங்கும் தடிப்பு தடிப்பாய் வரும் அலர்ஜி. வெள்ளையாய் திட்டு திட்டாய். ரோஸ் நிறத்தில் முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் தீவு தீவாக படலம் படலமாக கைகளிலும் கால்களிலும் தொழுநோய் அவளை சீராட்டத் தொடங்கியது. திருவையாற்றுக்குப் போய் குப்பி குப்பியாக கலர்கள் வாங்கி வந்தாள். உடல் முழுதும் ஃப்ரெஷை வர்ணத்தில் தோய்த்து கைகளிலும் கால்களிலும் இலைகளும் கனிகளுமாய் வரைந்து தள்ளினாள். நகங்களின் விளிம்புகளிலெல்லாம் பொன் வர்ணங்கள் தீட்டி மறைத்தாள். விரல்கள் நகங்களோடு சுருங்கத் தொடங்கின. அக்ரஹாரத்திலும் வெளியிலும் பரவத் தொடங்கியது.
கையிலும் கால்களிலும் மட்டுமில்லாமல் நெற்றியிலும் தலைமுடிக்குள்ளும் வெள்ளையாக சிவந்த நிறத்தில் குஷ்டம் பரவிய போது எல்லோரும் அருவருப்பில் முகம் சுடித்தார்கள். ஊரும் உலகமும் அவளை தள்ளி வைக்கத் தொடங்கியது. மாமியாரும் மருமக்களும் நாத்தனாரும் மதனிகளும் வேறு வேறு வீடுகளை தேடி ஒதுங்கி ஓடிப்போனார்கள். அப்பாவும் அம்மாவும் அருவருத்து எட்டி நின்றார்கள். ராகவன் கிட்டே வராதது மட்டுமல்ல, எட்டி கூட நிற்க மறுத்தான். சாப்பாட்டுக்கு அலுமினிய தட்டாயிற்று. குடிக்க இரும்பு குவளை வந்தது. படுக்க பிரப்பம்பாயுமாயிற்று. கொல்லைக்கு வெளியே குடிசையுமாயிற்று. இதெல்லாம் கூட ராணி ஏற்பாடுதான். யாரும் அவளை தூர போகச் சொல்லவில்லை. அவர்கள்தான் தூர போனார்கள். ராணி அவர்களை விரட்டி கொண்டுதான் இருந்தாள். மைத்ரேயை மட்டும் எப்போம்மா உனக்கு சரியாவும் என்று எப்போதாவது கேட்கும். அவளுக்கு இருந்தது கித்தான். துணி மட்டும்தான் மீதமாக கொல்லைப்புறம் கிடந்த சாக்குகள் கித்தான்களா மாறின. கித்தான்களில் வெள்ளை, கருப்பு, நீல வர்ணங்களில் விபரீதமான காளியின் உருவங்களை லோச்சனத்திற்கு யாரும் வரையச் சொல்லித் தரவில்லை. டாக்டர்கள் குஷ்டரோகம் தொற்று நோய் அல்ல என்றார்கள். கர்ம வியாதி இல்லை என்றார்கள். ஊசிகள் போட்டார்கள். தொடர்ந்து ராஜ வைத்தியமானாலும் லோச்சனம் தன் கை கால்களில் வரைந்து கொண்டு இலைகளும் பூக்களும் கனிகளுமாய் திரிவதை நிறுத்தவே இல்லை. அவள் கும்பகோணம் முத்துப்பிள்ளை மண்டபம் ஆஸ்பத்திரிக்குள் போய் வந்து கொண்டிருந்தாள். தொடர்ந்து ராகவனோ வேறு யாருமோ துணையில்லாமல் அவள் மட்டும் தனியே போய் வர ஆரம்பித்தாள். இனம் காண முடியாத சுமையை தாங்கி அவள் கித்தான்களில் அவன் கற்பனைகளின் கசங்களையும் ஒன்றாக இறக்கி வைத்தாள். உடலின் வண்ணங்கள், மினுமினுப்புகள், வீக்கங்கள் யாவும் படிப்படியாய் வடியத் தொடங்கின. அந்த ஆஸ்பத்திரியின் மதர்ஸ் சுப்பீரியர் கேட்டார், இன்னும் ஏம்மா உடம்பெல்லாம் வர்ணத்தை பூசிக்கிறே? டோன்ட் ஹைட் யோர் செல்ஃப் பிஹைண்ட் த கலர்ஸ். இட்ஸ் ஓன்லி அன் இல்யூஷன். உனக்கு நீ செய்யறது புரியலையா? புரியலம்மா என்றாள் லோச்சனா. அவளது ஓவியங்கள் இரண்டை பார்த்து அந்த அம்மாள் அசந்து போனார்கள். ஓ, நவ் எல் அண்டர்ஸ்டாண்ட். யூ டோன்ட் ஹைட் யோர் செல்ஃப். டோன்ட் ஹைட் யோர் செல்ஃப் பிஹைண்ட் யோர் செல்ஃப். கம் அவுட் அண்ட் என்ஜாய். உனக்கு நேர்ந்திருக்கிறது. அநீதி இல்லையம்மா. உன்னுடைய சொசைட்டி தான் உன்னை ஒதுக்கி இருக்கு. நீதான் அதை ஒதுக்கிட்டியே என்றார்கள். அன்றிலிருந்து அவள் கித்தான்கள் அவளோடு பேசத் தொடங்கின. லோச்சனாவின் காளிகள் கலகலவென்று சிரித்து அவளுடன் கைகோர்ந்து விளையாடி கழித்தன. அவளது பிறக்காத குழந்தைகள் அவள் கர்ப்பப்பை அறுத்துக்கொண்டு அவளை ஓடி வந்து தழுவிக்கொண்டு அவள் மார்புகளில் ரத்தத்தை பாய்ச்சின. நரம்புகளில் உயிரை பெய்தன. லோச்சனா தன்னந்தனியே புறப்பட்டாள். ராகவன், அம்மா, மாமியார், அப்பா, மன்னி, குழந்தை, மச்சினர்கள் எல்லாம் தடுத்துக்கூட புறப்பட்டு விட்டாள். வானம் கனவு போல் சிரித்த கர்ஜித்த ஒரு மாலை வேளையில் அஞ்சினி என்னும் பூர்வீக அக்ரஹாரத்துக்கு காவிரி ஆற்றுக்கப்பால் இருந்த அந்த தீவு பிரதேசத்துக்கு புறப்பட்டு விட்டாள். ராகவன் அவளை தடுக்க முயன்ற போதும் சிரித்தாள். ராணி, தவளைகள் சப்தம் அலை அலையாய் கிளம்பிய அஞ்சினியின் காவிரியை அந்த ராத்திரி வேளையில் பரிசலில் தாண்டிப் போக மூட்டையோடு அவள் இறங்கிய போது, ஐயர் ஆட்டு பொண்ணு இப்படி தனியா வந்திருக்க பாருங்கடா, இந்த குசுகுசுத்து விட்டு நின்னானுவ பரிசல்கார பயலுவோ. அஞ்சினிக்கு போவணும்பா. ஆத்துல இழுப்பு சாஸ்தியா இருக்குங்க, தண்ணி வேற ஏறுது. அக்கறைக்கு அக்ரஹாரத்துக்கு போவணும், எத்தனையானாலும் தாரேன். காசுக்கு என்னம்மா, வெள்ளையர் ஆட்டு பொண்ணுதானம்மா. நீங்க தண்ணி சாஸ்தியா போய்கிட்டு இருக்கு, குறையட்டும். ராத்திரி எல்லாம் கோரையாத்து பரிசத்துறையிலேயே கொட்டு கொட்டுன்னு முழிச்சிட்டு உக்காந்திருந்ததுல நேரம் போனது தெரியவே இல்லையா? கிழக்க செவப்பா பூதம் எந்திரிச்சுது. வெள்ளையா ஆறு கடல் மலையா உருண்டு உருண்டு வருது. அஞ்சினி புளியமரம் எல்லாம் தண்ணியில நிக்குதுவ. பரிசக்காரனுவ பரிசலை கலத்தி போட்டு மேட்ல உட்காந்துருக்கானுவோ. காலை வெயில்ல ஆத்து வெள்ளத்துல எங்கிருந்த குடிசை கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு மிதந்துகிட்டு வருது. சாமான்களை எல்லாம் தலையில தூக்கிக்கிட்டு எதையும் லட்சியம் பண்ணாமே அஞ்சினிய நோக்கி இறங்க போன அவளை பரிசக்காரனுவோ கூப்பாடு போட்டு தடுத்தானுவோ. வெள்ளான ஐயர் ஆட்டு பொண்ணு எங்கடான்னு நாளைக்கு ஐயர் கேட்டா நாங்க என்ன பதிலு சொல்றது? நின்னு கத்திக்கிட்டே அவ கூடவே வந்து குதிச்சானுவ. ராணி கிட்ட பேச முடியுமா? லோச்சனா நினைச்சா நினைச்சதுதான். ராகவன் சொன்னான், உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறான்னு புறப்பட்டுட்டாள். லோச்சனா அம்மா அப்பா எல்லாம் போகாதடி போகாதடி இன்னும் பின்னாலேயே ஓடி வந்தார்கள். மெட்ராஸுக்கு போய் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் வசதி வைத்தியம் பாத்துக்கலாம். அஞ்சினிக்கெல்லாம் போக வேண்டாம். என்ன இருக்குன்னு அங்கே போறே? யார் இருக்கா உன்னே? அங்க பாத்துக்க. தன்னந்தனியா பேய் மாதிரி அஞ்ச புளிய மரத்துல ஏற வேண்டியதுதான். சொல்றத கேளு அப்பா கூட சொன்னார். ராணிக்கு சொல்ல சொல்ல மூர்க்கம்தான் எரித்து. அவளுக்கு மனசுலேதான் வியாதி. சொல்ல போனால் எந்த வியாதியும் மனசுலதான் தொடங்குது, உடம்புலதான் முடிகிறது. உடம்பு லோச்சனா கிட்ட பேசும்போது அவளால் என்ன பண்ண முடியும்? அவள் நெஞ்செல்லாம் நோயாக நிரம்பி இருந்தவள். அவள் மகள் மைத்ரேயி உள்ளுக்குள் மட்டுமில்லாமல் அவள் உடம்பெல்லாம் சிவப்பும் வெள்ளையுமாய் பரவியிருந்தன. அது நோய் இல்லை என்று யாருக்கு புரிய போவது? தன்னந்தனியோ லோச்சனா மைத்ரேயுடன் தான் போராடிக் கொண்டிருக்கிறாள்.
2 கரிய பரிசல்காரர்களிடையே தலையில் தோள்களில் மூட்டைகளுடன் நீந்துவது ஒரு சிரமமாகத்தான் இருந்தது. சென்னையிலோ டெல்லியிலோ ஏதோ ஒரு சானிடோரியத்திலோ லெவ்ரசிகேர் ஹோமிலோ தனிப்பட்ட டாக்டர்களிடமோ வசதியாக சிகிச்சை பெற முடியும். மைத்ரேய், மனதெல்லாம் ஒரு ஆங்காரம், மூளையிலெல்லாம் ஏதோ ஒரு கனல், உடலெல்லாம் ஏதோ ஒரு தேவை. இதை மருந்து கொடுத்தோ சிகிச்சை செய்தோ ஒடுக்க முடியாது. தன்னந்தனியே அவன் தன்னுடனேயே போராடினாள். ராகவன் அவளை புறக்கணிக்கவில்லை. அவளை விட்டு ஓடித்தான் போனான். அதனால் தான் ராணி எல்லோரையும் புறக்கணித்துவிட்டு அஞ்சினிக்கு புறப்பட்டு விட்டாள். கண்ணு கெட்டிய தூரம் வரை வெள்ளம்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஏமோ சுழி வருது கழி, ஜாக்கிரதை, அடிச்சு நின்னுங்க, காலை உதஞ்சு நின்னுங்க, ஐயர் வீட்டு ஆயி இழுப்பு சொயட்டும், அடிச்சு நின்னுங் இன்னும் கத்தினான். சாம்பனும் கலியனும் சலப் சலப்பென்று 2 ஆளை வாய்ச்சுழிகள் பேய் வேகத்துடன் லோச்சனாவின் குறுக்கில் கடந்தபோது அவன் தலைக்கு மேல் இருந்த மூட்டைகள் பச்சைக்கரத்தில் சிக்கியது போல் சுழண்டு சிதறின. ஐயோ என்று அலறல் சாம்பனிடம் இருந்து கிளம்பியது. கலியனை காணோம். நீர் யானை ஒன்று நீருக்குள்ளிருந்து வாய்ப்பிழந்தது போல் ஆற்று வெள்ளம் சுழித்து திரண்டது. வெள்ளம் மூடிய போது லோச்சனாவையும் காணோம். எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு. மாலை வரை அஞ்சினிக் கரையோரம் எல்லாம் ஜனங்கள் நின்று வெள்ளத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆத்தில் கோபுரம் கோபுரமாக நுரைகள் மிதந்தன. வீடுகளின் தகரக் கூரைகள், சப்பு சரிவுகள், மனித சடலங்கள், செத்த நாய்கள், குப்பை கூளங்கள், வேருடன் மரங்கள் எல்லாம் மிதந்தன. ஆஹா, எல்லாம் மிதந்தே ஒழிந்தன. அஞ்சினி கிராமத்து ஜனங்கள் லோச்சனாவை நெருங்கவே பயப்பட்டார்கள். தொழுநோயின் வர்ணம் தெரியாமல் உடம்பெல்லாம் வர்ணம் பூசிக்கொண்டு நிற்கும் அவளை யாரும் தங்களுடன் சேர்த்துக் கொள்ள மறுத்துவிட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பழக்கமான வெள்ளானை, ஐயராட்டு பொன்னாச்சி அவள். அதற்காகவே அவர்கள் அவள் செய்த எதையும் தடுக்கவில்லை. தன்னந்தனியாக மூங்கித் தோப்புக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கவாவது 7 வாழுமுனி இருக்கு, அடிச்சுடாது என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ஒரு பெண்கள், இதென்ன இளவு, உடம்பெல்லாம் பச்சையும் செவப்புமாக படமெல்லாம் வரைஞ்சுக்குது. அவர்களுக்கெல்லாம் தெரியாது ராகவன் தான் இதுக்கு மருந்து என்று 1 நாளாய் 2 நாளாய் இருந்தால் பரவாயில்லை. வருஷங்கள் கழிய ஆரம்பித்ததும் ஜனங்களுக்கு லோச்சனா புரிந்து போனாள். ஆளண்டாத முங்கித் தோப்புக்குள் லோச்சனாவுக்காக பால்காரியும் தயிர்காரியும் போனார்கள். கீரைகள் புடுங்கிக் கொண்டு போகிற சாலியத் தெரு பெண்கள் அவளுக்கும் 4 கீரை கட்டு கொண்டு போய் கொடுத்தார்கள். ஏகாலிகள், குடி பொண்ணுங்களும் குறும்பனும் வேலியடைக்கிற முதலாளிகளும் அவளுக்காகவே போய் பேசிவிட்டு போனார்கள். அவளே மண்ணை குழைத்து சுவர் வைத்த போது ஆசாரிகளும் கொல்லத்துக்காரர்களும், ஐயர் வீட்டு பொண்ணுக்கு வந்த கெதிய பாத்தீங்களா, எல்லா இளவையும் இழுத்து போட்டுக்கிட்டு இப்படி அல்லாடுது, இதுக்கு என்ன விதி வந்துடுச்சு, இந்த மாதிரி ஆள் அண்டாத இடத்துல வந்து உட்கார்ந்துகிறதுக்கு என்றார்கள். ராகவன் மிகவும் நல்லவன். 8 வருடங்களாக அவளை ஆண்டுவதே இல்லை. வியாதியாம், அவளது அடங்காதளத்தை பொறுத்துக் கொள்கிறானாம். ஜனங்களும் அவன் தியாகம் செய்கிறான் என்று டாக்டர்களை அழைத்துக் கொண்டு கார்களில் வந்து இறங்கி அந்த மூங்கில் தோப்புக்குள் வந்து அவளை சிகிச்சைக்கு அழைக்கும் போதெல்லாம் அவள் கணவனுக்கு அடங்கிய அமெரிக்கையான பெண்ணாக இருக்கும்போது யாருக்கும் ஆச்சரியமாய் இருக்கும். இவளையா பைத்தியம், தொழுநோயாளி என்றெல்லாம் சொல்கிறார்களே என்று விபரீதமாயிருக்கும். மெல்லிய கலர்களில் அவள் உடுத்தும் புடவைகள் ராகவனுக்கு பிடிக்காது. அவளது ஓவியங்கள் அவனுக்கு பயமுறுத்தல்களாக இருக்கும். 2 பேரும் தனியாக இருந்தால் பேசுவதே இல்லை. ராகவனை ராணி ஏறெடுத்து பார்ப்பதுடன் சரி. ஒவ்வொன்றாய் 5 வருடங்கள் கழிந்த போது ராகவனின் தியாகம் அவளுக்கு புரியிற மாதிரிதான் இருந்தது. இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருக்கிற தியாகம் அந்த கிராமத்துக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது போல அவளுக்கு பயமாக இருந்தது. ராணி பயப்படுவாளது பயம் இப்படித்தான் ஆரம்பித்தது. பயத்தை போக்கிக் கொள்ளத்தான் கும்பகோணத்துக்கு போனாள். முத்துப்பிள்ளை மண்டபம் ஆஸ்பத்திரிக்கு அவள் சிகிச்சைக்காக போவதாக அம்மா, அப்பா, மன்னிகள் எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். ராகவனை பார்த்து எல்லோரும் பரிதாபப்பட்டார்கள். அவன் வயதில், அவன் செல்வத்துக்கு, அவன் அழகுக்கு, அவன் உத்தியோகத்திற்கு, அவன் செல்வாக்குக்கு அவன் இப்படியெல்லாம் ஏகாங்கியாய் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அவனது ரகசியம் முழுவதும் லோச்சனா மட்டுமே அறிவாள். ஆனால் லோச்சனா சொல்ல மாட்டாள். கை நீட்டி வாங்க மாட்டாள். கெஞ்சி நிற்க மாட்டாள். தன்னந்தனியே வினோதமான உருவத்துடன் அந்த கிராமத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் சுற்றிக் கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு யாரும் வேண்டாம். அவள் ஒரு தாய் இல்லை. யாருக்கும் அவள் உறவில்லை. யாருக்கும் அவள் தமக்கை இல்லை, தங்கை இல்லை, மனைவி இல்லை. அவள் வெறும் மனுஷி. 5-6 வருடங்களாக அந்த மண்ணில் உழலும் சாதாரணமான மனிதர்களோடும் மனுஷிகளோடும் அவளும் ஒருத்தி. அவளே கல்லறுத்து பெரிய பெரிய செங்கற்கல்லாய் சுட்டு அவளே வினோதமாய் கட்டிய அந்த வினோதமான வீடும் லோச்சனாவைப் போலவே முரட்டுத்தனமாய் கவலையற்று இயற்கையின் சீற்றங்களை எதிர்த்து நின்றது. வீட்டைச் சுற்றிலும் திருகு கள்ளிச் செடிகளை வைத்து வளர்த்திருந்தாள் லோச்சனம். மணல் மேடுகளில் உருண்டை கள்ளி பயிரினங்களை வளர்த்திருந்தாள்.
வினோதமான கேக்டஸ் இனங்கள் சிவப்பு நீலம் பூக்கள் முள்ளுக்குள்ளிருந்து புஷ்பங்களை புதுப்பித்து வளர்த்திருந்தன. வீடுகளின் வாசல்கள் 8 புறமும் திறந்து கிடந்தன. வாசல்களுக்கு கதவுகள் இல்லை, கவர்கள் இல்லை. ஆலய வாசல்கள் போல் சிற்பச்சாதுரியாய் அவள் கையாலேயே கட்டிய வாசல்களாயிருந்தன. வாசலுக்கு நேர் எதிரே அவளும் அந்த பக்கத்து பறையர்களும் பள்ளர்களும் சேர்ந்து வெட்டிய குளம் ஒன்று நீல நிற தடாகமாய் காட்சியளித்தது. இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்க வேண்டும்? ஆனால் அந்த பக்கத்து மீன் பிடிக்கும் வலையர்களுக்கும் ஆடு வளர்க்கும் தோரிகளுக்கும் லோச்சனாவை ரொம்ப பிடித்தது. அவள் தரும் காரமான டீயும் உப்புச்சுவை மிகுந்த எலும்பிச்சபழ சாரும் பல காய்கறிகள் கீரைகள் மிதக்கும் சாம்பாரும் சோறும் அவர்கள் எங்கும் ருசித்ததே இல்லை. அந்த தொழு நோயாளி பெண்ணின் நோய் அவர்களுக்கு தெரியவே இல்லை. ஏகாலி பெண்கள் கொண்டு வந்து கொடுக்கும் ஒவ்வொரு வெள்ளை துணியிலும் அவள் மெழுகால் வரைந்து கொடுத்த பாட்டிக் பேத்திக் டிசைன்கள் அபாரமாயிருந்தன. அந்த வீட்டுச் சுவர்கள் எங்கும் அவள் வரைந்த காளியின் உருவங்கள் சாந்தமாகிச் சிரித்தன. ஒரு தடவை அப்பா வந்தார். என்னடி இது பெண்ணே, இந்த நல்ல இடத்தை குட்டிச்சுவராக்கி வச்சிருக்கே. சப்பாத்தி கள்ளி, குண்டு கள்ளி, திருகு கள்ளி, குச்சி கள்ளின்னு ஊர்ல இருக்கிற எல்லா முள்ளுச்செடியும் கொண்டு வந்து நட்டு வச்சு என்ன இழவு இதெல்லாம்? ராகவன் ஒண்ணுமே சொல்றது இல்லையா? உன் இஷ்டத்துக்கு விட்டுறான் பார். ஹி இஸ் கிரேட். அவன மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ புண்ணியம் செஞ்சிருக்கணும். உனக்கு ஒன்னும் மனக்குறை இல்லாம வச்சிருக்கானே இத்தனை வியாதியிலும் என்றார். யாருக்குப்பா வியாதி? ராணி தலை நிமிர்ந்து சீறினாள். உனக்குத்தான். வேற யாருக்கு? எனக்கு வியாதி இல்ல. உங்களுக்கும் உங்க மருமகனுக்கும் தான் வியாதி. எனக்கு 2 வருடத்திற்கு முந்திய சுஸ்தமாயிடுத்து. இந்த ரோஸ் பேட்ச் செல்லாம் அப்படியே தானே இருக்கு. குணமாயிடுத்துங்கிறியே? நான் சொல்லலப்பா, டாக்டர்ஸ் சொல்றா. எனக்கெல்லாம் சரியா போயிடுதாம். இனிமே நான் எல்லாரும் மாதிரிதான் அப்படிங்கிறா. இதையேதான் எல்லாரும் சொல்றா. ஆனா யாரு நம்புறா? ராகவன் கூட சொல்றானே. ஆனா ஓம் மூஞ்சிலே இன்னும் நீ இலைப்பூ கொடியெல்லாம் வரைஞ்சுக்கிறியே, அதெல்லாம் எதுக்காம்? மறைக்கிறதுக்கா? மூடுறதுக்கா? நான் எதையும் மூடலப்பா. நீங்களும் உங்க மருமகனும் தான் மறைக்கிறேள். பொதுவா உலகமே பூராவும் மறைச்சுக்கிறது மூடிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. எல்லா பொண்ணும் எல்லா மாடும் எல்லா மிருகங்களும் உங்களுக்கு ஒன்னா இருக்கணும். ஒழுங்கா தீனி தின்னணும், குட்டி போடணும். வேற மாதிரி இருக்க கூடாது இல்லையா? எனக்கு நோய் குணமாயிட்டா கூட நீங்க ஒத்துக்க மாட்டேள். 8 வருஷமா வேற ஒருத்தியா இருந்தா இவ இருந்த இடத்துல இப்ப புல்லு முளைச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு குடும்பம், வீடு, வாசல், உறவு எல்லாம் நீங்க விரும்புற மாதிரி இருக்கு. ஆனா 8 வருஷமா நான் தனியா இல்ல. எனக்குன்னு ஒரு முழு உலகத்தையே உருவாக்கிக்கிட்டதால நான் இடிஞ்சு போயிடல. என்னுடைய வேலையெல்லாம் இன்னும் ஒரு முழு ஆயுசுக்கு பாக்கி இருக்கு. நான் குமஞ்சு போய் மூலையில உட்கார்ந்திருந்தா என்ன ஆகி இருந்திருக்கோம்? என்னமோ நீதான் சொல்றே. மனுஷா இல்லாம யாரையும் தண்டாம இப்படி ஒரு வாழ்க்கையா? இதை விட டாக்டர் கிட்ட நர்சிங் ஹோம்லயே நீ இருக்கலாம். ஆமாமா, மூலையில போட்டு மூடி வைக்கிறதுக்கு நல்ல இடம் அதுதான். ஆமா, லோச்சனம் நீ ஏண்டி இப்படி இருக்கே? எல்லார் மாதிரியும் இருக்கப்படாதோ? இருக்கக்கூடாதுன்னு தானேப்பா இஞ்ச போட்டு வச்சிருக்கேள். வானம் இருண்டு வந்தது. மலை மலையாக மேகங்கள் அடர்ந்து வந்தன. அவள் ராகவனிடம் போவது அவளுக்கு மறந்து வந்தது. அவன் வரும்போதெல்லாம் தொடமாட்டானா என்று மனம் தவிக்கும். ராணியா வாய் திறந்து தொடு என்று கேட்பாள். அவனால் முடியாது. எப்போதாவது அவன் கைகளை பிடித்து வைத்து லோச்சனத்தின் சின்ன ஆனால் தடித்த உதடுகளை கவ்வமாட்டானா என்றிருக்கும். ஆனால் ராகவன் நிச்சலனமாய் கருணை வடிவாய் அவளை பார்த்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பான். லோச்சனத்தை பார்க்க வரும் அம்மா பொறுமி பொறுமி அழுவா. தங்கைகள் தூரத்திலிருந்து பரிதாப பார்வை பார்ப்பார்கள். மச்சினர்கள் மரியாதையோடு பழங்களை கொண்டு வந்து தருவார்கள். ஆஹா, உலகம்தான் எத்தனை ஒழுக்கமாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்கிறது. அடடா, எங்கு பார்த்தாலும் கருணை வடிவங்கள் 8 வருடத்து தனிமையையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் அமுதத்தில் இருந்த விஷத்தை சாப்பிட்டது போல் லோச்சனம் சாப்பிட்டிருந்தாள். லோச்சனா, இந்தா ஒரு ரோஜா பூ. கண்ணு, இந்தா உனக்கு ஒரு ஜிலேபி. மகளே, இந்தா உனக்கு ஒரு வர்ண பெட்டி. டியர் மயர், இதோ உனக்கு ஒரு கிஸ். லோச்சனா உனக்கு குணமாயிடுத்தாடா. அவள் கால்களில் சொட்டும் இருதுளி கண்ணீர். இந்த பரிசுகளை யாராவது அவளுக்கு கொடுத்ததுண்டா? இது பரிசுகள் என்று அவர்களுக்காவது யாருக்காவது தெரியுமா? அவர்களெல்லாம் தியாகிகள், நியாயவான்கள், இன் உலகத்தை காப்பாற்ற வந்தவர்கள். மழை பெய்யத் தொடங்கியது. மழையில் நனைந்து கொண்டே கள்ளியும் முள்ளும் படர்ந்து கிடந்த அந்த தோட்டத்தில் மண்வெட்டியுடன் சேற்றில் நின்று ஒவ்வொரு செடியாக சுற்றிலும் மண் அணைத்துக் கொண்டிருந்தாள். மழையில் கள்ளிச் செடிகள் அசையாது நின்றன. கண்ணு கெட்டிய தூரம் வரை ராகவனை காணவில்லை. அது என்னவோ, ராணியானாலும் ராஜாவை தன் மனது தேடுகிறது. ராகவன் இல்லாவிட்டால் என்ன? இந்த 8 வருடங்களும் நோயில் படுத்து போராடி அலையுண்ட காலமெல்லாம் எல்லாரும் தூரத்திலிருந்தே கருணையை பொழிந்தார்கள். பெற்ற தாயிலிருந்து ஜாக்கிரதையாக விலகிக் கொண்ட அசிங்கம்.
அவர்களுக்கு புரியுமா? தினமும் அவளுடன் கஞ்சி குடிக்கும் கீதாரிகள் மறுபடி வரமாட்டார்கள். ஆற்றோரமாக வலையன் பிடிக்கப் போகும் குறவர்கள், வலை வீசி விரால் பிடிக்கும் வலையர்கள் யாரும் அவளை கண்டு விலகியதும் இல்லை, நெருங்கியதும் இல்லை. தொழுநோயை வர்ணங்களால் பூசி மறைத்த போதும் அவர்கள் அவளுடன் அட்டகாசமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவள் ஊற்றும் கஞ்சியில் அவர்கள் யாரும் தொழுநோயின் அருவருப்பை காட்டவில்லை. எப்போதும் திறந்து கிடந்த அவளது வீட்டில் அவர்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் இஷ்டம் போல் பிரவேசித்து எந்த நேரத்திலும் ஏதாவது தின்னக் கேட்டார்கள். அவள் குடிக்க கொடுத்தாள். ஒரு நாள் ஒரு கிதாரி கேட்டான், உன் உடம்பெல்லாம் இருக்கே, இது குஷ்டம் தானே? அவள் சொன்னாள், ஆமா. அவன் முகம் வேறுபடவில்லை. ஆமா. ரொம்ப வலிக்குமோ? ஏன் கேக்குறே? இல்ல, என்னோட பொண்டாட்டிக்கு கூட கைவிரல் எல்லாம் தேஞ்சு சுண்டி போச்சு. உனக்கும் அப்படி ஆயிடுமா? இப்போ ஓம் பொன்சாதி எங்கே இருக்கா? எனக்கு தெரியாது. பொஞ்சாதின்னு சொல்றே, எங்கேன்னு தெரியாதா? நாங்க கிதாரிங்க, ஆடுங்க தான் எங்களுக்கு எல்லாம். என் கிடைய ஒட்டிக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன். அவ கிடைய ஓட்டிக்கிட்டு அவ எங்கேயோ தெக்க திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. வருஷத்துல 9 மாசம் இப்படி பச்சைய தேடிக்கிட்டு ஆடுங்களுக்காக ஊர் ஊரா திரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவள் அசந்து போனாள். லோச்சனத்துக்கு சுதந்திர காற்றின் வேகம் மூச்சை முட்டியது. பலிஷ்டமான அந்த கீதாரி ஆண்மகனை பார்த்தாள். கருவென்று கருங்காலியில் செய்த சிலை போலிருந்தான். அவளுக்கு வியாதிங்கிறியே, அத குணமாக்கலாம் தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு அவளே கூட்டிக்கிட்டு போ. உன் பொன்சாதிதானே? இப்போ அவளை வேறொரு தோரி வச்சுக்கிட்டான் என்றான். அவள் தந்த காரமான டீயை உறிஞ்சியபடியே, டீ நல்லா இருக்கு என்றான். அவளுக்கு குஷ்டம்னு அவளுக்கே தெரியாதா? அவன் அவளை பிரியமா வச்சுக்குவானா என்றாள் லோச்சனம். பிரியமான்னா என்னங்க, புடிச்சுதானே வச்சுக்கிட்டான். இடி இடித்தது. மழைக்குள்ளிலிருந்து மின்னல்கள் வெட்டி வாங்கின. ஜே வென்ற மழையில் எதிரே தெரிந்த காவிரி ஆறு, பின்னால் தெரிந்த கோரை ஆறு யாவும் மழை திரையில் மூடுண்டன. இருட்டிக் கொண்டு வந்த ஓலத்தில் இடிகள் குலுங்கின. பெருமழையின் காற்றில் அங்கு வளர்ந்து கிடந்த குத்துக்கள்ளிகள் அசைவுற்றன. சுற்றிலும் தெப்பமாய் நினைந்து போன லோச்சனா வாசலை நோக்கி ராகவனை எதிர்பார்த்தாள். இன்னும் பைத்தியமாய் இனியும் முட்டாளாய் நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கே அவளது உடலின் கேவலம், மனதின் அசிங்கம் தெரியத்தான் செய்தது. அவளது வாழ்வில் இனி செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லக்கூட அவளுக்கு தேவைப்பட்ட பலவீனம் ஆச்சரியமாய் இருந்தது. மழையில் அவள் மேனியில் வரைந்திருந்த ஓவியங்கள் யாவும் சுத்தமாய் கலைந்து ஓடியிருந்தன. சுத்தமாக அவள் விரல்கள், முகம் யாவும் குளிர்ந்து மலர்ந்திருந்தன. அவளது உடல் முழுவதும் ஆரோக்கியத்தின் தாதுக்கள் முண்டி எழுந்து கொண்டிருந்தன. அவள் இனி தொழுநோயாளி இல்லை. மனதிற்குள்ளிருந்து அவள் சுதந்திர காற்றை மீண்டும் சுவாசித்தாள். இனி அவளால் அஞ்சனியில் இருக்க முடியாது. மனதிலே ஒரு பேரொளி எழுப்பி வானத்தை 2ஆக கிழித்தது ஒரு இடி மின்னல். ஆற்றின் எதிர்கரையில் நின்ற ஒரு தென்னை மரத்தின் மீது அந்த இடி இறங்கி இருக்க வேண்டும். அந்த கொட்டும் மழையிலும் அந்த தென்னை மரம் இடி இறங்கியதால் தீப்பற்றி சடசடவென்று கொழுந்துவிட்டு எரிந்தது. பிசாசு போல் சடை விரித்து நெருப்பு கங்குகள் சிதறி தென்னை மரத்தின் இளநீர் காய்கள் நாலையுறமும் வேட்டுகள் போட்டுச் சிதறின. டம் 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 டம். இனி லோச்சனம் தனி மனுஷி இல்லை. அவள் மனதிலிருந்து அந்த தென்னை மரம் திகுதிகுவென பற்றி எரிந்து அடங்கியது. இனி அங்கு புயலோ மழையோ சூறாவளியோ எதுவுமில்லை. காற்று அடங்கிவிட்டது. வழி திறந்துவிட்டது. கட்டிய ஈரச்சேலையுடன் கையில் எதையும் எடுக்காமல் தான் கட்டிய அந்த வீட்டின் வாசலில் இருந்து இறங்கினாள் லோச்சனம். ஆற்றங்கரையை நோக்கி திடமாய் முடிவுக்கு வந்தவளாய் வேகமாய் நடந்தாள். ஆற்றுத்துறையில் பரிசல்காரர்களை காணோம். ஆற்றில் வேகமாய் பாய்ந்து கொண்டிருந்த பெருவெள்ளத்தில் சற்றும் அஞ்சாமல் தொபீர் என்று குதித்து எதிர்கரையை நோக்கி நீந்தலானாள். சுழல் நீர் யானைகள் வாய் பிளந்து அவள் இருபுறமும் சுழன்றன. சுழல்களை கால்களால் உதைத்து இரு கைகளையும் வீசி நீந்தினாள் லோச்சனா. ஆற்றின் மேற்பரப்பு மழை முத்துக்களை வாரி இறைத்தன. சற்றும் குறையாத மழையில் ஏறத்தாழ 3/4 மணி நேரத்துக்கு பின்னர் வெகு தூரம் எதிர்கரையில் அஞ்சினிக்கு மேற்கே கரையேறினாள் லோச்சனா. இனி அவள் தன்னந்தனியவள் அல்ல. இந்த உலகில் வாழ போராடிக் கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிந்துக்களில் அவளும் ஒருத்தி. ஆண்டம் குலுங்கினாலும் அவள் குலுங்காமல் தொடர்ந்து சுதந்திரக் காற்றை சுவாசித்தபடி அவள் தன்னந்தனியளாய் இந்த உலகமாகிவிடுவாள். மழை தன் வலிமையெல்லாம் சேர்த்து அவளை அடித்து துரத்தியது. அவள் லோச்சனா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாமாகிப் போனாள்.